தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே தாராள மனப்பான்மை கொண்டவங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் தைரியம், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவுறது, இதெல்லாமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரொம்பவுமே சிறந்த குணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குணம் எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசி அதிபதி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே உணர்ச்சி வசப்படாமல் தைரியமாக அந்த விஷயத்தை கையாளக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே எதிர்கொள்ளும் துணிச்சல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். எதையுமே நிதானமாக அணுகுமுறை செய்யக்கூடியவங்க நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விடாமுயற்சியோடு உழைக்கக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க. அதே போல் உங்களோட குடும்ப உறவுகளை கட்டி காக்கிறதுல அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். சில நேரத்தில் உங்களுக்குமே முரண்பாடான குணாதிசயம் வெளிப்படும். தனுசு ராசிக்காரங்க வில்லுடன் கூடிய மனிதனை சின்னமாக கொண்டது. இவங்க ரொம்பவுமே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. உங்களோட சுதந்திரத்துக்கு யாராச்சும் முட்டுக்கட்ட போட்டாங்களா அவங்கள எதிர்க்கவும் துணிஞ்சிருப்பீங்க. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு செயல்படும் போது யாராச்சும் குறுக்கிட்டாங்களா அவங்கள துவம்சமாக்கிடுவீங்க. முன் வச்ச கால யாருக்காகவும் எதற்காகவும் பின் வாங்கவே மாட்டீங்க. யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டீங்க. நீங்கள் நினச்ச விஷயத்தில் சாதிக்கிற வரைக்குமே விடாமுயற்சியோடு உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுமா? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தாக்கங்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த விதமான கவலையுமே கண்டு தயங்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. எல்லோருக்குமே நீங்கள் உதவி செஞ்சாலும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா யாருமே சரியான நேரத்தில் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா குரு பகவான் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே தரக்கூடிய வல்லமை கொண்டிருக்கிறதுனால குரு பகவான் உங்களுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருப்பார். வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். இந்த வழிபாடை தொடர்ந்து வியாழக்கிழமையில செய்யுங்க. நீங்கள் நினைச்ச நல்ல விஷயம் ஒன்று கூடிய விரைவில் கை கூடுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். உங்களுக்கு குரு பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் கம் தட்சிணாமூர்த்தி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவான் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, அதுக்கு சரியான இடத்துல விளக்கம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பயன்படுத்துங்க. கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். சரி வாங்க, நாம் இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசியில் உள்ள உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும், அதாவது மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், கலஸ்டஸ்தானத்தில் சூரியனும் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் புதனும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும், தைரிய வீரியஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் ரொம்பவுமே அனுகூலமான இடத்துல இப்பொழுது அமர்ந்திருக்கிறாரு. இவர் இந்த இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா பணப்புழக்கம் சீராக இருக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் பிறக்கும். இதன் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெறுவீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தேவைகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. நிறைய நிறைவேறாத ஆசைகள் இருந்திருக்கும். அந்த ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பொதுவாக உங்களோட தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மாதம் இந்த மாதம். உங்களோட ராசி அதிபதி மிகவும் அருமையான இடத்துல இப்பொழுது அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் வகையில் இருக்குது. இதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே அதற்கான மரியாதை, அங்கீகாரம் உடனுக்குடன் கிடைக்கும். உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் சொல்லுக்கு மற்றவங்க மரியாதை கொடுத்து நடப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடுகள்லையுமே நீங்கள் இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறும். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகளுமே கட்டுக்குள்ளே வந்துடும். விட்டு கொடுத்து மனசரிச்சும் போனீங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஒரு இன்பமான நேரத்தை நீங்கள் உங்களோட வீடுகளில் காண முடியும். ஆனாலும் தேவையான இடங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் பூர்த்தியாகும் வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெற்றிருக்கீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் வாங்க நினச்ச பொருளை இந்த மாதம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உத்தியோகத்தில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். நல்ல வளர்ச்சி உங்களுக்கு பிறக்கும். இதன் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும். பண தேவை உங்களுக்கு குறையும். வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். செலவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கச்சிதமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பொருட்களை இந்த மாதம் வாங்குவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவங்க அவங்களோட தவறை உணர்ந்து உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க. உத்தியோகத்தில் சீரான வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். எதிரிகள் தொல்லை நீங்கும். சண்டை போட்டுட்டு இருந்தவங்க கூட உங்ககிட்ட சமாதானமாக வந்து இந்த மாதம் பேச போகிறாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இந்த மாதம் கிடைக்கும். தொழில் புரிகிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மந்தமான நிலை மாறும். தொழில் சூடு பிடிக்கும். ஆனாலும் அலைச்சலும் வேலை பழுவும் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் பெருசாக நினச்சிக்கிட்டு தொழிலில் கோட்டை விட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு உழைச்சிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவலைப்படாமல் உழைங்க. நல்ல முன்னேற்றம் வரும். அதே வேளையில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பயன் கிடைக்கும். கலங்காமல் தயங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யுங்க. நல்லது வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் நிறைய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்த கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான கிரகநிலைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் காணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எதிர்கால தேவைகளை நீங்கள் இந்த மாதமே பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு உண்டாகும். அரசியல்வாதிகள் நினைச்சதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு பிறக்கும். உங்கள் சொல்லுக்கு மற்றவங்க கட்டுப்படும் நிலை உருவாகும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைய போறீங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. கூடுதல் மதிப்பெண் பெற அது உதவியாக இருக்கும். இப்போ வந்துட்டு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முன்பின் யோசிக்காம எதையாச்சும் பேசி விடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால தான் கவனமாக பேசுங்க. வழக்கத்தை விட உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது ரொம்பவுமே கவனமாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கொஞ்சம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சலும் கூடுதல் செலவும் உண்டாகும். வேறு ஒருவர் செஞ்ச செயலுக்கு நீங்கள் வீண் பழி ஏற்க வேண்டியதாக இருக்கும். அதனால மற்றவங்க விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு தலையிடாமல் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே வாக்குவாதம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வருத்தம் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே நீங்கள் அனுசரித்து போனால் நல்லது. வீடுகளையுமே விட்டு கொடுத்தும் அனுசரித்து போனால் நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும். வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு ஒற்றுமைக்கான வழியை நீங்கள் அமைச்சுக்கணும். உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்பின் யோசிக்காம பேசுவதை தவிர்த்துடுங்க. செலவுகளுமே இருக்கத்தான் செய்யும். எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு உணர்ந்து செயலாற்றுங்க. முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பயனையே கொடுக்கும். வீண் அலைச்சல் உண்டாகும். சக ஊழியர்கள்கிட்ட பேசும் பொழுது கூட கவனமாக பேசணும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வியாழக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கும் சிவபெருமான் கோவில் சென்று 3 முறை வலம் வந்து சிவபெருமானை வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. சிவபெருமானுமே தனுசு ராசிக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க. நல்லது உங்களுக்கு நடக்கும். எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கும்.
உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வர சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேயர்களே.